Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வரதட்சணை அதே போல விவாகரத்து அப்படிங்கிற பேர்ல வந்து ஆண்களை வந்து இந்த பெண் சமூகம் வஞ்சிக்கிறதா 100% வந்து வஞ்சிக்கிறது. ஏன்னு கேட்டால் இப்போ இந்த அட்டுல் சுபாஷை பொறுத்தவரையில் இவர் பெங்களூரை பூர்வீகமாக கொண்டவர். ஏதோ காதல் மூலமாக ஒரு காதல் மலர்ந்து உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த அந்த நிகிதா என்பவர்களை வந்து ஒரு திருமணம் பண்ணுறார். திருமணம் பண்ண பிறகு அருண் ஐபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு கமிஷனருக்கு ஒரு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காரு, முன்னாடி ஏடிஜிபியாக இருக்கும்போது சிவில் மேட்டரில் போலீஸ் தலையிடக்கூடாது. ஆனால் ஒரு சில அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி விஷயங்கள் வரும்போது இப்போ அட்டுல் சுபாஷோட வழக்கே பார்த்தீங்கன்னா 100% அது மாதிரி 1000 வழக்குகளை நம்ம எடுத்து சொல்லலாம். ஃபேப்ரிகேட்டடுங்கிறீங்க. 100% ஃபேப்ரிகேட்டட். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஆன சட்டமாக இருக்கணும்னு தான் 498A, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இதெல்லாம் கொண்டு வராங்க. ஆனால் டவுரியே கேட்காம எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணான். அவனெல்லாம் போட்டு என்ன பண்ணதா கடைசி கட்டத்தில் ஒரு ரூட் எடுத்து இவங்களை காலி பண்ணணும், அந்த ஃபேமிலியவே ஹராஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பல்வேறு வழக்குகளில் இது பயன்படுத்தப்படுகிறது. அது கற்றறிந்த மாநிலங்களும் நடக்குது. ஒரு டவுரி கேஸோ, ஒரு விமன் ஹராஸ்மெண்ட் கேஸோ, ஒரு வரதட்சணை கேஸோ, இது பெண்களுடைய பாதுகாப்புக்காக நலனுக்காக தான் வந்து சட்டங்கள்லாம் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ரிவிலேஜை வச்சுக்கிட்டு பெண்கள் வந்து இப்படி இந்த அளவுக்கு குரியாலிட்டி பண்றாங்களா சார்? உண்மையா? 100% பண்றாங்க சார், 100% பண்றாங்க. அட்டுல் சுபாஷ் கொடூரமான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அவர் இழந்திருக்கிறார். இந்த பொய்யாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட அந்த பெண்ணுடைய குடும்பத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கடந்து போயிடும். நம்ம குறிப்பாக செட்டிங் பேசினாங்க நீதிபதி மீது ஒரு குற்றச்சாட்டு. யாரா இருந்தாலும் செட்டிங் பேசும் நீதிபதியே கைது பண்ணும் சார். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சார்லஸ் வெற்றிவேதன் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பெங்களூரை சேர்ந்த ஒரு ஐடி கம்பெனி ஊழியர், அவர் பேர் அத்துல் சுபாஷ். 35 வயசுக்குள்ள தான் அவருக்கு ஆகுது. அவருடைய வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் ஒரு மிக பிரபலமாக உலாவிக்கிட்டு இருக்கு. ஒப்புதல் வாக்கு மூலமாக ஒரு 24 பக்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதி தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார். அதெல்லாம் படிக்கும்போது ஒரு மனுஷனுக்கு இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மென்டல் ப்ரெஷரை, ஒரு மென்டல் ட்ராமாவை அவருடைய மனைவி கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் நிகிதா. மனைவி மட்டுமே கொடுக்கல, அவங்க மனைவியுடைய குடும்பமே கொடுத்துருக்காங்க. அவரை வந்து சுரண்டி இருக்காங்க சார். ஒரு பொருளாதார ரீதியாக சுரண்டி இருக்காங்க. டிவோர்ஸ் கேட்டு நீதிமன்றங்களில் அலக்கழிச்சிருக்காங்க. அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி அவரை நக்கலா பார்த்து சிரிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? குறிப்பாக இந்த வரதட்சணை அதே போல விவாகரத்து அப்படிங்கிற பேர்ல வந்து ஆண்களை வந்து இந்த பெண் சமூகம் வஞ்சிக்கிறதா? 100% வந்து வஞ்சிக்கிறது. நீங்கள் கேட்டது கடைசியாக அந்த கேள்வியோட கடைசி பகுதி வந்து ஆண்களை இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வஞ்சிக்கிறது 100% வஞ்சிக்கிறது. ஏன்னு கேட்டால் இப்போ இந்த அட்டுல் சுபாஷை பொறுத்தவரையில் இவர் பெங்களூரை பூர்வீகமாக கொண்டவர். ஏதோ காதல் மூலமாக ஒரு காதல் மலர்ந்து உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த அந்த நிகிதா என்பவர்களை வந்து ஒரு திருமணம் பண்ணுறார். திருமணம் பண்ண பிறகு இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், அதாவது தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளாக வந்துட்டு 3 மடங்கு விவாகரத்து வழக்குகள் அதிகமாகிருச்சு. இருக்கிற 40 நீதிமன்றங்களில் 30,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. 60% விவாகரத்து வழக்குகள் தாக்கல் செய்கிறவர்கள் மனைவிகள். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகமாயிருச்சு. ஸோ பெண்கள் தான் டிவோர்ஸ் கேட்டு நீதிமன்றத்துக்கு அதிகமாக 60% போகிறாங்க. புள்ளி விவரம் இருக்குது. 60% பேர் பெண்கள் தான் வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் ஆண்கள் மீது சொல்லப்படுவதில் மேக்சிமம் ஒரு 90% குற்றச்சாட்டுகள் எல்லாமே புனையப்பட்ட குற்றச்சாட்டுகளாக. ஏன்னா நம்ம நிறைய வழக்குகளை கிராஸ் பண்ணுறோம். நிறைய வழக்குகளை கிராஸ் பண்ணும்போது ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன வேறு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். இப்போ சென்னை ஜூரிசிக்ஷனில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சென்னை ஜூரிசிக்ஷனில் சென்னை கமிஷனர் எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்கிறாங்க. இவங்களோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா பையனோட நேட்டிவ் திருச்சி, பொண்ணுடைய நேட்டிவ்னா அப்பா அம்மா இருக்கிற இடம் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம். இப்படி உதாரணத்துக்கு சொல்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பையனும் இந்த பொண்ணும் என்ன பண்ணுறாங்கன்னா சென்னை வந்துடுறாங்க. சென்னை வந்து அவங்களுடைய வீடு, அவங்களுடைய மேட்ரிமோனியல் ஹோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்த உடனே எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு நாள் வீட்டில் வந்து பீரோவை போயிட்டு இந்த பையன் எங்கேயோ வெளியில் போகிறதுக்காக இவர் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள், பெங்களூரில் ஒர்க் பண்ணுறவர். பட் ஆனால் இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வீட்டில் இருக்கும்போது பீரோலாம் க்ளீன் பண்ணும்பொழுது அதில் வந்து ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஆவணம், இந்த பெண்ணுக்கு எதிராக ஒரு டாக்குமெண்ட்டு ஏதோ ஒன்று கிடைக்குது. பழைய கதை ஏதோ ஒன்று கிடைக்குது. உடனே என்ன பண்ணான்னா ஆஸ் அ ஹஸ்பண்டாக அதை வந்து அவன் கேட்குறதுக்கு ரைட் இருக்கு. என்னம்மா அது உன் பேர் போட்டு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் பொழுது அப்போ ஒரு வாக்குவாதம் கணவன் மனைவிக்குள்ளே ஆகுது.
ஆனோடனே என்ன பண்ணுறாங்கன்னா அதை வீட்டில், ஏன்னா இவன் வந்து மாமனார் வீட்டில் இருக்காங்க, அதாவது கணவருடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த பெண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குடும்பத்திற்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க, என்ன வீட்டில் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி, ஏன்னா இந்த பெண்ணுக்கு எதிராக ஒரு பேப்பர் ஒன்று கிடைக்குது, ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது. அந்த பெண்ணுக்கு 100% எதிரான டாக்குமெண்ட் அது, அதை கோர்ட்லேயே ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, அது வேறு விஷயம். அப்படி இருக்கும்பொழுது இந்த பெண் வந்து என்ன பண்ணுறா, அவங்க வீட்டுக்கு ஒரு தகவலை சொல்லி ஏதோ ஒரு தவறான ஒரு தகவலை சொன்னால் அடுத்த நாள் காலையில் வீட்டில், அதாவது என்ன ஏதுனே கேட்காம அந்த பெண்ணுடைய உறவினர்கள் இங்கே சென்னைக்கு வந்து அடித்து வீடுகள்லாம் உடைக்கிறாங்க. வீடுகளை அடித்து உடைச்சி பையன் வீட்டில் பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. நடத்திட்ட பிறகு பையன் வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க போலீஸு. ஓகே. பையன் வீட்டில், ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன், ஒரு 10 நிமிடம் நடந்து போனாலே வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனு. பொண்ணுக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தினால படித்த பொண்ணு 100க்கு கால் பண்ணலாம், இல்லை யாரோ ஒருத்தருக்கு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க எதிரில் சொல்லலாம், அதெல்லாம் பண்ணல. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அடித்து எல்லாரையும் பிரிச்சுட்டு போயிடுறாங்க. போயிட்ட பிறகு இந்த அம்மா, பாதிக்கப்பட்ட இந்த பையனுடைய அம்மா, இப்போ நீங்கள் அட்டுல் சுபாஷ் மாதிரி இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட அம்மா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்துட்டு ஹெர்னியாலாம் இருக்குது. அந்த வயதான 56-57 வயது அம்மாவை எட்டி வயிற்றுலலாம் உதச்சிட்டு ஒரு புகாரை கொண்டு போய் இவங்க கொடுக்குறாங்க. அந்த புகாரை முகாந்திரம் இல்லைன்னு எல்லா போலீஸ் ஸ்டேஷன், அதாவது அந்த பெண்ணுடைய வீட்டில் என்ன வேணா இருக்கட்டுமா, நீ எதுக்குமே இங்கே வந்து அடித்த அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எந்த கிரிப்புமே இல்லாமல் போயிடுறாங்க. இந்த அடி வாங்கின ஃபேமிலியில் ஹஸ்பண்டோட இப்போ அட்டுல் சுபாஷ் மாதிரியான ஒரு ஃபேமிலி, இவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையும் புகார் கொடுக்குறாங்க. யாருமே வந்துட்டு இந்த ஃபேமிலி மேட்டர் இல்லையா, ஃபேமிலி மேட்டர்ப்பா அப்படின்னு அப்படியே சுற்றி வருது கம்ப்ளைண்ட். ஓகே, எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் கம்ப்ளைண்ட் எடுக்கல. அதுக்கப்புறம் இவங்க 156(3) டைரக்ஷன் போகிறாங்க. லோயர் கோர்ட்டில் போய் 153 டைரக்ஷன் போனோன்னா, டைரக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ prima facie கேஸ் மேட் அவுட்டு ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்கிறாங்க. எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போடும்போதும் என்ன பண்ணுறாங்க கேட்டால் அவங்களுக்கு சாதகமாக, யார் பெண் தரப்புக்கு சாதகமாகவே எஃப்ஐஆர் போடுறாங்க. ஏன்னா அந்த பெண் ஃபோன் பண்ணி சொன்னதால தான் பெண் குடும்பமே வருது அடிக்க, அந்த பெண்ணையே குற்றவாளியை சேர்க்கலை. புரியுதுங்களா? அங்கே ஒரு லேக் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எஃப்ஐஆர் இங்கே போட்ட உடனே இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த புனையப்பட்ட ஒரு கதையை எடுத்துகிட்டு வேற ஒரு ஆவடி மகளிர் காவலர் எடுத்துகிட்டு போய் புகார் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சம்மன் அனுப்பி வாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க போனால் பொண்ணு வீட்டில் வரல. அடுத்து என்ன பண்ணுறாங்க, சென்னை கலெக்டரேட்டில் போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாருக்கு பெண்ணு கொடுக்குறாங்க. கணவர் வீட்டில் போய் உட்காடுறாங்க, எல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா கை குழந்தை, 1 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தைய இருக்குது. போகிறாங்க, அங்கேயும் அந்த பெண் வீட்டில் வரல. ஏன்னு கேட்டால் எங்கே போனாலுமே இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும், அம்மா நீ என்ன வேணால் சொல்லு, நீங்கள் வீடு பூந்து அடித்தது தப்பு அப்படின்றத பேச ஆரம்பிக்கிறாங்க அதிகாரிகள். ஏன்னா அதான மேட்ரு, யார் ஃபஸ்ட்டு போனால். அப்போ அந்த அடிதடி சண்டைக்கு முன்னாடி உங்களோட உறவு எப்படி இருந்து பார்த்தா நல்லா இருந்திருக்கு. இந்த பையனும் என்ன பண்ணுறான்னா, இந்த பெண்ணை பற்றிய விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது, ஏன்னா அது ஒரு கௌரவ குறைச்சலாக போயிடுமே, இவன் அமைதியாகவே இருக்கான். ஆனால் இதை பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் போய் அங்கே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து எஃப்ஐஆர் போடுறாங்க பையன் ஃபேமிலி மேலே 498A போடுறாங்க. அப்போ ஏற்கனவே நீதிமன்றங்கள் என்ன சொல்லுதுன்னா, குடும்ப பிரச்சனைன்னா அவங்கள உட்காந்து பேசுங்கன்றாங்க. ஆனால் குடும்ப பிரச்சனைன்னு பேச போனோன்னா இதில் வந்து பெரிய குளறுபடிகள், அதிகாரி ஏற்கனவே வந்து ஏடிஜிபியாக அருண் IPS அவர்கள் இன்றைக்கி கமிஷனருக்கு சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காரு, முன்னாடி ஏடிஜிபியாக இருக்கும்போது சிவில் வழக்குகளை தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சிவில் மேட்டரில் போலீஸ் தலையிடக்கூடாது. ஆனால் ஒரு சில அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி விஷயங்கள் வரும்போது, இப்போ அட்டுல் சுபாஷோட வழக்கே பார்த்தீங்கன்னா 100% அது மாதிரி 1000 வழக்குகளை நம்ம எடுத்து சொல்லலாம். ஓகே, ஃபேப்ரிகேட்டடுங்கிறீங்க. 100% ஃபேப்ரிகேட்டட் கேசஸை வந்து கண்டுபிடிக்கணும். கீழமை நீதிமன்றத்துடைய வேலையை என்ன, கீழமை நீதிமன்றம் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நீதிபதியை பற்றி கூட குற்றச்சாட்டுகள் சொல்கிறார். ஆமாம், அட்டுல் சுபாஷ் வழக்கில். ஆமாம், அட்டுல் சுபாஷோட வழக்கில் அவர் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அதை கேட்கின்ற போது இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறதில்ல. ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, நீதிமன்றங்கள்னால வந்து என்ன கேட்டால் நீதி கிடச்சிருமா அப்படின்னு சொல்கிறார். நீதிமன்றங்கள் சொல்லிடுச்சுன்னா நீதி கிடச்சிருமா அப்படின்னு சொல்கிறார் ஒரு கட்சி, அரசியல் கட்சியினுடைய தலைவர். அவர் மீதும் நடவடிக்கை இல்லை. இப்போ ஒரு குற்றச்சாட்டு ஒன்று சொல்லப்படுகிறது, இதில் வந்து நீதிபதியும் சம்மந்தப்பட்டிருக்கிறாருனா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இப்படி நடவடிக்கை எடுக்காமல் போகும்போது தான் இப்போ ஒரு வழக்கில் நம்ம போய் சொல்கிறோம், அந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்குல்ல, DV ஆக்டையே தவறாக, அதாவது அந்த பெண் வந்து தன்னுடைய வேற ஒரு விஷயத்திற்கு பழி வாங்குவதற்காக வயதான கணவருடைய அப்பா அம்மா 2 பேர், ஒரு அம்மாவுக்கு கேன்சர், அப்பாவுக்கு உடம்பு முடியல, இந்த நாட்டுக்காக கபடி விளையாண்டு இந்த நாட்டுக்காக பெருமை சேர்த்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவங்க மீது குற்றச்சாட்டு வைக்கப்படும். தனிநபர் குற்றச்சாட்டு, கணவன் மனைவிக்கான இஷ்யூ என்னவோ அதை மட்டும் தான் பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், இந்த ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது பார்த்தீங்களா, பெண் வந்து குஜராத்தில் இருப்பாங்க, குஜராத்தில் கணவன் மனைவிக்கும் சண்டை இருக்கும், அவன் கணவன் ஃபேமிலி அங்கே இருக்கும். ஆனால் ஃபார் டைம் பீயிங் நான் வந்து இப்போ சென்னை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சென்னையில் போயிட்டு ஆலந்தூர் கோர்ட்லேயோ இல்லை சைதாப்பேட்டை கோர்ட்லேயோ போயிட்டு இவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மெயின்டெனன்ஸ் கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். டெம்பரரி ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லி ஒன்று உருவாக்கலாம்.
ஒரு சிலிண்டருக்கு போய் ஒரு இடத்துல வாங்கலாம், ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு இடத்துல வாங்கலாம். அப்படியான வாய்ப்புகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டோன்னே இன்னைக்கு பல வழக்குகள் நம்ம பார்க்குறோம். பல வழக்குகள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், பொய்யான ஜூரிஸ்டிக்ஷன் உருவாக்கி உச்சநீதிமன்றம் தெளிவாகவே ரஜினேஷ்ன்ற ஒரு வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், தெளிவாகவே ஒரு பெரிய கைட்லைன்ஸே போட்டிருக்காங்க. எதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு, இந்த மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி லலிதா குமாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்லேயும் சொல்கிறாங்க, முகாந்திரம் இருந்தால் தான் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணுன்ட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக சென்னையில் ஒரு வழக்கு நடக்குது. இதே மாதிரி தான் ஏற்கனவே 10 வாட்டி கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, நகையெல்லாம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருங்க அப்படி இப்படின்னு ஒரு டீம் கேட்குறாங்க. ஆனால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் 15 ஏன்னா அந்த தம்பி வந்து எல்லாத்தையும் கால் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காப்புல. சரி, அது காவல்துறைக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்துமேன்றதுக்காக அதை நம்ம ஹோல்டு பண்ணுறோம். ஆனால் 15 நாளாக பேச்சுவார்த்தை சரிடாவில்னும் போது இப்போ ஒரு 498 எஃப்ஐஆர் ஒன்று போட்டிருக்காங்க. இது நீதிமன்றத்தை கீழமை நீதிமன்றத்திலே போயிட்டு நம்ம வழக்கறிஞர் சொல்கிறாங்க, அம்மா இது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி இங்கே நீதிமன்றத்தில் டிவிசி பெண்டிங்கு, எம்சி பெண்டிங்கு, ஹெச்எம்ஓபி பெண்டிங்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கஸ்டடி ஆஃப் சைல்டு பெண்டிங்கு, அப்புறம் வந்து கான்ஜுகல் ரைட்ஸ் பெண்டிங் 5 பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்குமா. ஆனால் காவல்துறை வந்து எங்களை கூப்பிட்டு இது மாதிரி மிரட்டுறாங்கம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த அடிஷ்னல் மகிழா நீதிபதி காவல்துறை அதிகாரிகளை வர சொல்லிட்டு, நீங்கள் வேறு ஏதாவது இவன் போய் அந்த பொண்ணு வீட்டில் மிரட்டினா போனான்லாம் அதுக்கு எஃப்ஐஆர் போட்டுக்கோங்க, இந்த நகை கொடுக்க வாங்கல் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. உத்தரவு போட்டாங்க, வாய்மொழி உத்தரவு போட்டு போலீஸை வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த மனுதாரர் சைடில் ஹஸ்பண்ட் சைடில் போனவங்கள ஒரு மெமோ ஃபைல் பண்ண சொல்ல மெமோ ரெக்கார்டாகி கோர்ட்டில் இருக்குது இன்றைக்கி நீதிமன்றத்தில். ஆனால் நீதிபதி லீவில் இருக்காங்க, இப்போ 2 ஹியரிங் லீவில் இருக்காங்க. இந்த மீன் டைம் இந்த பையனோட ஃபேமிலி அப்பா அம்மா கேன்சர் பேஷண்ட், அப்பா அம்மா மேலே எஃப்ஐஆர், அவங்க அப்பா மேலே எஃப்ஐஆர், இந்த பையன் மேலே எஃப்ஐஆர். ஓகே, எப்படி அதாவது டொமஸ்டிக் 498 போட்டு கூடவே அவன் ஒரு வீடியோ எடுத்தான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் மேலே அஃபென்ஸ் போட்டுக்கலன்னா அவன் ஹஸ்பண்டு எங்கேயோ போய் பண்ணிட்டான், அவன் மேலே நடவடிக்கை எடுத்தால் நம்ம பிரச்சனை. ஆனால் வயதான பேரண்ட்டை டார்கெட் பண்ணும்பொழுது அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு காயத்தையும் இது ஏற்படும். அதுதான் அந்த வயசில் மன உளைச்சலை ஏற்படுத்த, அதுதான் மிஸ்யூஸ் ஆஃப் பவர். இப்போ ப்ரிலிமினரி ஸ்டேஜ்லேயே இந்த ஆவணங்கள்லாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகின்ற பொழுது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது செட்டிங்காக கதையான்ட்டு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஃபைல் பண்ண சொல்லி 2-3 வழக்கில் சொல்லியிருக்காங்க. அதோட ஃபார்மெட் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. என்னுடைய டிபெண்ட், இப்போ நான் தான் மனைவின்னு வச்சுக்கோங்களேன், மனைவி என்ன சொல்லணும்னு கேட்டால், நான் என்னென்னலாம் கஷ்டப்படுறேன், என்கிட்ட எதுவுமே இல்லைன்றதை அங்கே அவங்க சொல்லியிருக்கணும். ஓகே, மனைவியோட அப்பா ஒரு மல்டி மில்லியனாக இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் மறைச்சி கணவருடைய குடும்பத்திலேருந்து பொருளை வாங்கணும், இதை வாங்கணும், அது மாணவரே சொல்லுவாங்க 500 சவர நகைன்னுவாங்க. ஆனால் 500 சவர நகையை அங்கே டிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. 4 கம்மல், 5 மூக்குவத்தி, இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஒரு இன்டீரியம் அப்ளிகேஷன் ஒன்று போடுவாங்க. எனக்கு மாதத்திற்கு, உங்களுக்கு தெரியும் பெங்களூரில் ஒரு கேஸ், மாதத்திற்கு எனக்கு 7 லட்ச ரூபா செலவாகுது தேவைப்படுதுன்னு ஒரு லேடி கேட்டாங்க. அதே மாதிரி இப்போ வர்றவங்களை என்ன பண்ணுறாங்க, மாதத்திற்கு எனக்கு 2 லட்ச ரூபா செலவாகுதுன்றாங்க. அதாவது வாடகையே வந்து 55,000 ரூபா வாடகைக்கு நான் இருக்கேன்றாங்க. எப்படி 55,000 ரூபாய்க்கு வாடகை அப்படின்ற மாதிரி. கணவரை பிரிந்து வந்திருக்கிற ஆள் அப்பா அம்மா வந்து வெல் செட்டில்டாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டா இவனை நம்ம எதுவும் டார்கெட் பண்ண முடியாது கணவனுன்ட்டு இவங்க தனியாகவே பெட்டிஷனை போட்டு வராங்க. அப்போ கீழமை நீதிமன்றத்தில் நம்ம பேசும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், கீழமை நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எங்களுக்கு இருக்கிறதே லிமிட்டட் பவர் சார், என் பவருக்குள்ளே மட்டும் நான் பண்ணுறேன் சார்னாங்க. அந்த லிமிட்டட் பவருக்குள்ளே சம்பவம் நல்லா கேளுங்க, கல்யாணம் நடந்தது திருநெல்வேலியில், பொண்ணு மாப்பிள்ளையும் கூடியிருந்தது தஞ்சாவூரில், பையன் வேலை செய்கிறது வேற ஒரு ஊரில், பொண்ணோட ஃபேமிலி இருக்குது சென்னையில். ஆனால் கேஸ் போடுறது எங்கே போடுறாங்க, வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் போடுறாங்க. ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்ட்டே வரல. அதாவது ஃபேக்காக ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் கொடுக்குறாங்க. லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லிட்டு செக்ஷன் 19 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் நினைக்கிறேன், லேக் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம சொல்லலாம். அப்படி வந்து பல்வேறு நெருக்கடிகள் இருக்குது. அதே தான் அட்டுல் சுபாஷோட வழக்கில் இந்த 24-25 பக்கம் கடிதத்தை பார்க்கணும் பலருக்கு கண்ணீர் வருது. இன்றைக்கி நிறைய பேர் இதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன்னு கேட்டால், கீழே வரும்பொழுதே அந்த ஆவணங்கள் எடுத்துகிட்டு 498 அப்படின் போதே நிறைய, இப்போ சென்னையில் இது மதுரை திருமங்கலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2 குடும்பத்தாருக்குள்ளே ஃபேமிலி டிஸ்பியூட் வந்து என்ன பண்ணுறாங்க, பஞ்சாயத்து பண்ணுறாங்க. 100 சவர நகை இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுப்போன்றாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டாங்க, அடமானம் வச்சுருக்காங்க. நமக்காக தெரியுமா உங்களுக்கு ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன், லேடி இன்ஸ்பெக்டர் மேட்ரு. அப்போ இந்த குடும்ப விஷயங்களை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அதை வந்து கேமரா ப்ரொசீடிங்கில் தான் விசாரிக்கணுன்ற மாதிரி கொண்டு வந்துடும். இப்போ நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்ன வழக்குகள்லாம் நடந்த வழக்கு, அதற்கான ஆதாரங்கள் இருக்குது, பேசின வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, நாங்கள் கொடுத்த புகார் இருக்குது, நீதிமன்றத்தில் மெமோ இருக்குது.
மெமோ இருக்குது. இது வந்து பொய்யான ஒரு புகார் குற்றச்சாட்டுன்னு இப்போ சொல்கிறோம். இந்த ஸ்டேஜே எடுக்கலனா இது அடுத்த கட்டம் போய் தான் ஒரு அட்டுல் சுபாஷ் மாதிரி 1000 பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கான். அவனால் வேறு எதுவுமே பண்ண முடியல. ஏன்னு கேட்டால் பேப்பர்னு ரெக்கார்ட் பண்ணி இவங்க 498 போட்டு டிபி ஆக்டில் வந்து பெட்டிஷன் தூக்கி உள்ளே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதை நீதிமன்றத்தில் போய் சுற்றி வர்றதுக்குள்ள இன்றைக்கி வந்து 4 நீதிமன்றங்களில் குடும்ப நல நீதிமன்றம் சென்னையில் இருந்துச்சுங்க. இப்போ புதுசாக 4 நீதிமன்றம் வந்து 8 நீதிமன்றம் ஆயிடுச்சு. தெரியுங்களா உங்களுக்கு? நீதிமன்றத்தில் ஒவ்வொருத்தனும் காதல் திருமணம் பண்ணுறான், லவ் பண்ணும்போது பின்னாடியே சுற்றுவான். அவன் பாட்டு 2 வருஷம் சுற்றுவான், 5 வருஷம் சுற்றினவெல்லாம் இருக்கான். இது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்பொழுதும் வரன் பார்க்கறதுக்கான நிறைய மேட்ரிமோனல் ஹோம் அது இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். குடும்ப நல நீதிமன்றத்தில் இப்போ ரெகுலராக ஹியரிங் வராங்கல்ல, இப்போ 1 2 3 4 8 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 8 பெண்கள் நீதிமன்றத்துக்கு வராங்களா ரெகுலராக? டேட் இப்போ வந்து 22/12/2024 போடுறாங்களா ஹியரிங். அடுத்து நெக்ஸ்ட் ஹியரிங் போடலாம். இப்படியே ஃப்ரெண்ட் ஆகி இந்த பெண்கள்லாம் வராங்களா, இவங்களாம் உட்காந்து பப்ஜி விளையாடுறாங்க நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே. உள்ளே வந்துட்டு நீ நாளைக்கு இப்போ உன் டேட்டு அதே டேட்டு கேட்டுருமா, நீ அந்த டேட்டு கேட்டுருமான்னு சொல்லி இவங்க ஒரு நெட்வொர்க் ஆகி இது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாகவே ஆயிடுச்சு. ஓகே. அப்போ அவங்களுடைய மனநிலை அந்த மாதிரி ஒரு மனநிலையாக இருக்குது. ஆனால் பாதிக்கப்பட்ட கணவன் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்கிறவன் ஏங்க 100 கேஸில் 10 கேஸ் உண்மை, அதில் மாற்றுக்கிறது கிடையாது, இருக்கும். ஆனால் அந்த 10 கேஸை நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இன்னைக்கு ஒரு அட்டுல் சுபாஷ் சொல்லியிருக்காருன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம அதை கடந்து போயிட முடியாது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் எங்களோட வழக்கு 2-3 வழக்கு இருக்குது. சேம் பெஞ்சு ஆனரபிள் ஜஸ்டிஸ் நாகரத்னாக்கிட்டே எங்களுடைய மேட்ரு ஒன்று வருது, இப்போ பெண்டிங்கில் இருக்குது. ஆல்ரெடி ஒரு மேட்ருக்கு போய் அவங்க மீடியேஷனுக்கு போட்டாங்க, மீடியேஷன் செட் ஆகலை. காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்தோம், 2 ஃபேமிலி செட் ஆகலை. ஏன்னா கணக்கு வழக்குலாம் ஏடா கூடமா சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்ப்பா, சேர்ந்து வாழ்றதுக்குன்னா அட்வொகேட் இருக்கோம், சேர்ந்து வாழ்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, அவங்க முடிவு எடுக்கட்டும். ஏன்னா யார் பேச்சும் கேட்கறது கிடையாது. ஏன்னா வழக்கறிஞரை கேட்டால் இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, வழக்கறிஞரை கேட்டால் பொண்ணு பார்க்குறாங்க, வழக்கறிஞர் கேட்டால் நகை நட்டெல்லாம் போடுறாங்க, லிஸ்ட்டு பெருசாக கொடுக்குறது. ஆனால் எதையுமே என்ன கேட்டால் ரெக்கார்டிக்கலாக வச்சுக்கிறது கிடையாது. இப்போ அட்டுல் சுபாஷோடைய வழக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு உத்தரப்பிரதேசில் போயிட்டு கேஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க திருமணமாகி இங்கே தான் வந்து வாழ்ந்துருப்பாங்க, பெங்களூர் இருப்பாங்க. ஆனால் பேரண்ட்டோடைய வீடு மேட்ரிமோனல் ஹவுஸை விட்டு அங்கே போவாங்க. ஏன்னு கேட்டால் டெம்பரரியாக அவங்க வந்து ரிசீட் பண்ணலாம். டெம்பரரியாக ரிசீட் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ரூஃப்ஸ் இருந்தால் போதுன்ற மாதிரி இருக்குது சட்டத்துக்கு உட்பட்டு. அதை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுறது, எல்லாரும் கிளம்பி அங்கங்கே போயிடுறது. அங்கங்கே போயிட்டு என்ன பண்ணுறது, இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்தில் நான் ஒரு வழக்கில் வந்து குவாஷ் பண்ணேன் 498A. அந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா அது எப்படி நீங்கள் குவாஷ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம நீதிமன்றம் எல்லாத்தையும் பார்ப்பாங்கல்ல, ஜஸ்ட் லைக் தட். இப்போ கீழமை நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, இப்போ அட்டுல் சுபாஷுடைய வழக்கில் என்ன சொல்கிறாங்க, கீழமை நீதிமன்றம் சரியாக அதை ப்ரொசீட் பண்ணல, பார்க்கலை, என்னுடைய ஆதங்கத்தை கேட்கல, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, எங்களை கேவலப்படுத்தினா, என் குடும்பத்தையே வந்து இழுத்து உள்ளே போட்டாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் இதில் சம்மந்தமே கிடையாது, பணத்தை பறிக்கின்ற நோக்கத்தோடு பல்வேறு வழக்குகள் இது மாதிரி நடக்குது. இன்னொரு வழக்கு சொல்கிறேன். இதே சென்னையில் ஒரு திருமணம் நடக்குது, ட்ரிப்ளிகேனில் நடக்குது அந்த திருமணம். பொண்ணு வந்துட்டு நெல்லூர் பொண்ணு, ஆந்திரா மாவட்டம் நெல்லூர். 1 மாதம் தான் ஆயிருக்கும் கல்யாணம் ஆகி, திடீர்னு பிரச்சனை பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணுறாங்க. எங்கே ரைஸ் பண்ணுறாங்க, நெல்லூரில். பொண்ணு இருந்தது இங்கே சென்னை டி நகரில் வீடு. நேராக அங்கே போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி எனக்கு கொடுமைப்படுத்தி வரதட்சணை கேட்குறாங்க அப்படின்ட்டு 10 பேர் மேலே. யார், அந்த கல்யாணத்துக்கு போகாதவங்க, மாப்பிள்ளையோட அண்ணன் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளையோட அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா, அந்த பையனோட அப்பா, சித்தி, சித்தப்பா, மாமா, மாமின்ட்டு 10 பேர் மேலே எஃப்ஐஆர். எங்கே, ஆந்திராவில் போய் நாங்கள் பேசுகிறோம். இதை பேசும்போது 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்றாங்க. அப்படியே விட்டுட்டோம். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அந்த பெண்ணை வந்து எங்கே இருக்காங்கன்னே கோர்ட்டுக்கு போலீஸே வந்து அவங்கள ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு சூழல். எங்கே இருக்காங்கன்னே தெரில. ஆனால் எஃப்ஐஆரை போட்டு விட்டு போயிட்டாங்க. 498 பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்குங்க. பொண்ணை காணான்றான். அப்போ அந்த பொண்ணை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது காவல்துறை. அப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு விதமாக இந்த 498 பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கும். தமிழகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஆன சட்டமாக இருக்கணுன்ட்டு தான் 498A. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இதெல்லாம் கொண்டு வராங்க. ஆனால் டவுரியே கேட்காம எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணான். அவனெல்லாம் போட்டு என்ன பண்ணதான் கடைசி கட்டத்தில் ஒரு ரூட் எடுத்து இவங்களை காலி பண்ணணும், அந்த ஃபேமிலியவே ஹராஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பல்வேறு வழக்குகளில் இது பயன்படுத்தப்படுகிறது. அது கற்றறிந்த மாநிலங்களும் நடக்குது. கற்றறிந்த மாநிலம் இப்போ தமிழ்நாடு மாதிரி மாநிலத்தில் இப்போ போய் கேட்குறோம், எப்பா நீ நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான்றாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. இது டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸு. 498A வந்து
பண்ணணுமா எஃப்ஐஆர் போடணுமா வேணாமன்றது அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸில் நீதிபதி எடுக்கிற முடிவு. ஆனால் நீதிபதி ஏமா என்னுடைய பேர்விக்குள்ளே இருக்குது, இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. போலீஸ் போடுறாங்க சார். ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா சார்? ஃபோர்ஸ் கிடையாதுங்க. அதாவது ஒரு சிலர் வந்துட்டு என்ன தெரியுமா, ஏதோ ஒரு 10 ரூபா பணம் கிடைக்குதுன்ற அந்த ஐடியாவுக்கு போகிறாங்க. அது வந்து உயரதிகாரிகளோட கவனத்திற்கு கொண்டு போகின்ற பொழுது அவங்க தண்டிக்கப்படுவார். ஏகப்பட்ட பேரை நம்ம பார்த்துருக்கோம். 100 காவல்துறை அதிகாரிகளில் யாரோ ஒரு 2 பேர் செய்கின்ற தவறு வந்து என்ன கேட்டால் என்டையராகவே ஏன்னா இது நீதிமன்றத்துக்கு போனால் ஈஸியாக உடச்சிருவோம். ஓகே. இப்போ நம்ம ப்ரொலாங்டு வேலையாகிடுது இல்லையா? இப்போ நான் உயர் நீதிமன்றம் போனோம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த டிவிசி கேஸை குவாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆர்டரை செட்டசைட் பண்ணி நிறைய வேலைகள் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அந்த மென்டல் டார்ச்சர் தான் நமக்கு வந்து இந்த லிட்டிகண்ட்டனால தாங்கிக்க முடியறதில்ல. ஏன்னா அப்பா அம்மாவையும் சேர்த்து போட்டுருவானுங்க. இப்போ பாருங்களேன், ஒரு மெயின்டெனன்ஸ் கேஸாக ஹஸ்பண்டை போட்டுருவான். மாதம் எனக்கு இவ்வளோ வேணும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் வேணும், ஷட்டில் கார்க்கு விளையாடுற ஃபீஸ் வேணும், வேன் ஃபீஸ் வேணும், ட்ரெஸ்ஸு போடுற ஃபீஸ் வேணும், அடிக்கடி சினிமாவுக்கு போவோம் அந்த ஃபீஸ் வேணும், ஷாப்பிங் மால் போவோம் அதுக்கு ஒரு ஃபீஸ் வேணும்ட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு இப்போ எடுத்துகிட்டு வராங்க லிஸ்ட் எல்லாம். என்கிட்ட நான் ஹஸ்பண்டுக்கும் அப்பியர் ஆகிறேன், ஒய்ஃபுக்கு அப்பியர் ஆகிறேன், அது வேறு விஷயம் ஆஸ் அட்வொகேட்டா. ஆனால் இவங்களோட பட்டியல் பாருங்கள், ரெண்ட்டு, ஸ்கூல் ஃபீ, அப்புறம் வந்து டான்ஸ் ஃபீ, வேன் ஃபீ, சிலம்பம் ஃபீ, ஷட்டில் ஃபீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போவோம், ஷாப்பிங் மாலுக்கு போவோம்னு சொல்லி இதெல்லாம் போட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டாக இப்போ எடுத்துகிட்டு வராங்க. சமீபத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று பார்த்தேன் சார். கணவன் வீட்டில் மனைவிகள் வந்து சில வசதிக்கு வந்து ஆட்பட்டாங்க அப்படின்னா அந்த வசதியை விவாகரத்து கேட்குறாங்கன்னா அந்த வசதியை கொடுக்க வேண்டியது கணவனுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தீர்ப்பு வந்திருக்கு. அதெல்லாம் கரெக்டு, அதெல்லாம் கரெக்டுங்க. அதெல்லாம் அங்கே இல்லவே இல்லையே. ஹஸ்பண்டே நடுத்தர ஹஸ்பண்டா இருக்கானே. ஓகே. அப்போ நீ கேட்கும்போது அங்கே இருந்துச்சுன்றதை நீ ப்ரூவ் பண்ணணும் ஒன்று. ஆனால் அப்படி ப்ரூவ் பண்ணாமல் இப்படி எல்லாம் கேட்குறாங்க. ஆமாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேணும்ட்டு அவங்கள வந்து பிரச்சனை பண்ணிட்டு, அதாவது கணவன் கிட்ட இருந்து காசை பறிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இப்படி பண்ணுறாங்களா சார்? கணவன் மனைவி மேட்ரிமோனியல் ஹோம் மட்டும் தனிங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, 2 குழந்தை பிறந்துச்சோ இல்லை ஒரு குழந்தை பிறந்தா தனியாக இருக்காங்க. அப்பா அம்மா கணவர் கூடவும் இல்லை, அவங்க தனியாக எங்கேயோ அவங்க தங்கச்சி வீட்லேயோ அக்கா வீட்லேயோ இருக்காங்க. ஆனால் இந்த வழக்கை நம்ம தாக்கல் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கா தங்கச்சி நேற்று அதான் சொல்கிறேன், இந்த ஆந்திரா வழக்கில் சொல்கிறேன் பார்த்தீங்களா சார், நாங்களாம் கல்யாணத்துக்கே போகல சார்ன்றாங்க. அந்த பொண்ணு கருப்பா இல்லைன்னு கூட தெரியாது சார். போகிற போக்கில் அடித்து விட்டுட்டு பணம் வேணும்னு கேட்குறாங்க அவங்க. ஓகே. எஃப்ஐஆரை போட்டு பணம் கொடுங்க, பாதி பணம் கூட்டு போய் மேலே வச்சுலாம் என்ன பேசுகிறேன், அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டோம். நீ எஃப்ஐஆர் போட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டோம். 10 லட்சம் கொடுத்தா இந்த கேஸ் எஃப்ஐஆர் இன்றைக்கே க்ளோஸ் பண்ணுற மாதிரிலாம் பஞ்சாயத்து பண்ணாங்க. ஆனால் அதுக்கு நம்ம ஒத்துக்கல. அப்போ அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் பணத்தை உள்ள முன்னிலைப்படுத்தி 100 சவரன் நகை வாங்கினா ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தில் இது பண்ணக்கூடிய ஒரு செயல். ஆனால் நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, உயர் நீதிமன்றத்தில் கொண்டு போய் இப்போ நம்ம வந்து மதுரையில் ஒரு 2-3 கேஸ் வந்து 490 டேக் வாஷ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உச்சநீதிமன்றம் இன்றைக்கி இந்த பெஞ்சில் வந்து எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதை என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு வந்து உங்களுடைய நல்லதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணுறோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வச்சே பிளாக்மெயில் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது அதை பார்த்து கொண்டு நீதிமன்றம் சும்மா இருக்காதுன்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அட்டுல் சுபாஷனுடைய கண்ணீர், அட்டுல் சுபாஷனுடைய கோரிக்கை, அட்டுல் சுபாஷனுடைய தற்கொலை, இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு, ஏன்னா ஒரு சில ஆண்கள் முரடாகவும் இது மாதிரி கொடூரமாகவும் நகை பறிக்கக்கூடிய டீம்லாம் இருக்குது, கல்யாண மன்னர்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அட்டுல் சுபாஷ் மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி கண்ணீரை வந்து சுமந்து கொண்டு இன்றைக்கி பெற்றோர்களை பாதுகாக்குவதற்கான பணத்தையும் இந்த பெண்ணுக்கு பணத்தை வாரி இறைத்து விட்டு இது மாதிரி சுத்தக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆகவே நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள் தவறாமல் இது மாதிரியான வழக்குகளை எடுத்து பெரியூஸ் பண்ணணும். இவங்க ஆனரபிள் ஜஸ்டிஸ் நாகரத்னா அவர்களுடைய பெஞ்சில் சொன்ன உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி பல்வேறு விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணி அந்த ஆரம்பத்தில் வெரி ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இதை கட் பண்ணிடல. லலிதா குமாரி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் என்ன சொல்கிறாங்க, ஒரு புகார் கொடுக்கின்ற போது அதில் முகாந்திரம் இருந்தால் புகாரை வாங்கு, முகாந்திரம் இருந்தால் புகாரை வாங்கி சிஎஸ்ஆர் போடு, அந்த சிஎஸ்ஆர் விசாரித்து எஃப்ஐஆர் போடுன்றாங்க. அப்போ முகாந்திரமே இல்லையா அப்படின்றது விசாரணையில் தெரிஞ்சிட போது இல்லை. நீ நகை கொடுத்தனா எப்படி கொடுத்த, என்ன பண்ண, என்ன வகையான மென்டல் டார்ச்சர் ஒன்று கொடுத்தாங்க. க்ரூவல்ட்டி அகெயின்ஸ்ட் ஹஸ்பண்ட்னு ஒரு புக்கே இருக்குது சார். க்ரூவல்ட்டி அகெயின்ஸ்ட் ஹஸ்பண்ட்னு ஒரு புக்கே இருக்குது. அதில் இருக்க 1000 ஜட்ஜ்மெண்ட்டு டிசைனாக எப்படிலாம் கணவரை வந்து க்ரூவல்ட்டி பண்ணுறாங்க, எத்தனை வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அவங்க பேல அப்படின்ட்டு. இப்போ அந்த வழக்கில் அட்டுல் சுபாஷோடைய வழக்கம் வரும். ஆகவே அட்டுல் சுபாஷ் கொடூரமான முறையில் தன்னுடைய வாழ்க்கையை அவர் இழந்திருக்கிறார். இந்த பொய்யாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட அந்த பெண்ணுடைய குடும்பத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கடந்து போயிடுறோம். நம்ம குறிப்பாக செட்டிங் பேசினாங்க நீதிபதி மீது ஒரு குற்றச்சாட்டு. யாராக இருந்தாலும் செட்டிங் பேச நீதிபதியே கைது பண்ணும் சார். சும்மா அப்படியே பேசினா விட்டு போயிட முடியாதுல்ல, எப்படி விட முடியும்? அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ளே விசாரணை பண்ணும்ல, விசாரணை பண்ணி அடுத்த கட்ட உயர்மட்ட அதிகாரிகள் யாரோ அவங்ககிட்ட கொண்டு போகணுங்க. ஏன்னா அந்த பவர் அதிகாரத்தில் இருக்கும்போது இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம கீழமை நீதிமன்றத்தில் நம்ம சொல்கிறோம், ஏங்க இது மாதிரி வந்து ஜூரிஸ்டிக்ஷனே வராதுங்க, கல்யாணம் ஆனது வந்து நாகர்கோயில்
குடும்பம் நடத்த வந்து திருநெல்வேலி இப்படி வந்து அங்கே இருக்கும்போது இவங்க சம்மந்தம் இல்லாமல் சென்னையில் வந்து பெட்டிஷன் போடுறாங்க அப்படின்னாலும் இல்லைங்க அவங்க வந்து டெம்பரரி எங்கே வேணால் ரிசைட் பண்ணலாங்கன்றான். அப்போ எஃப்ஐஆர் போட்டால் நீங்கள் எந்த போலீஸ் எஃப்ஐஆர் போடுவாங்க? கல்யாணம் ஆனது அங்கே, குடும்பம் நடத்துனது இங்கே, எஃப்ஐஆர் போட்டால் நீங்கள் இங்கேருந்து அண்ணா நகர் போலீஸாக போடுவாங்க? நீங்கள் கல்யாணம் எங்கே வேணால் பண்ணிட்டு இங்கே வந்து பண்ணுவீங்க. அப்போ அதிலேயே வழிமுறைகளை மாற்ற வேண்டும். ஜூரிஸ்டிக்ஷன்லாம் பொய்யான ஜூரிஸ்டிக்ஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரணும். அட்டுல் சுபாஷனுடைய வழக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்க போகிறது. ஏன்னு கேட்டால் இது மாதிரி பல வழக்கு தன்னை தியாகம் பண்ணியிருக்கானே இந்த ஒரு விஷயத்தை வெளில கொண்டு வரதுக்காக தன்னை தியாகம் பண்ணி இன்னைக்கு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரான். இன்னைக்கு எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க. அந்த வழக்கை எடுத்து படிக்கின்ற பொழுது இந்த பெண்ணோட குடும்பம் கன்னிங்காக செயல்பட்டு இவனை வந்து வீழ்த்துவதற்காக அவங்களோட பேரண்ட்ஸையும் டார்ச்சர் பண்ண ஒரு காரணத்தினால தான் இவனால் அதை வந்து அதை ஜீரணிக்கவே முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கி இறந்திருக்கிறார். ஆகவே மிக விரைவில் நீதிமன்றங்கள் இதை கண்டறிந்து இந்த மாதிரியான வழக்குகளை வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜிலேயே வந்து இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டவுரி கேஸோ, ஒரு விமன் ஹராஸ்மெண்ட் கேஸோ, ஒரு வரதட்சணை கேஸோ, இது பெண்களுடைய பாதுகாப்புக்காக நலனுக்காக தான் வந்து சட்டங்கள்லாம் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ரிவிலேஜை வச்சுக்கிட்டு பெண்கள் வந்து இப்படி இந்த அளவுக்கு குரியாலிட்டி பண்ணுறாங்களா சார்? உண்மையா? 100% பண்ணுறாங்க சார், 100% பண்ணுறாங்க. நீதிமன்றத்தில் ஆவணங்களை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது தோற்று வெளில வந்துடுறாங்களே. பல வழக்குகளில் டிஸ்மிஸ் ஆகி வருது, பல வழக்குகளில் கணவருக்கு ஃபேவராகி வருது. ஏன்னு கேட்டால் அப்படியே விட்டுறது. கீழமை நீதிமன்றத்தில் பேப்பரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, வந்துருச்சா வாங்க எஃப்ஐஆர் போடுங்க, அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி அப்படியே கொண்டு போயிடுது. ஒரு எஃப்ஐஆரை நாங்கள் குவாஷ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டால் சென்னையில் நான் எனக்கும் அந்த குடும்பத்திற்கும் சண்டை இருக்கும்போது சென்னையில் நான் ஒரு எஃப்ஐஆர் போட்டேன். அந்த எஃப்ஐஆரை காட்டாமல் அங்கே எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு மாவட்டத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது என்ன சொல்லணும், ஏங்க அப்போ கடந்த வருஷம் எங்களுக்கும் என் கணவர் வீட்டிலையும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அப்போ எங்கள் கணவர் குடும்பம் வந்து போய் நாங்கள் அடித்ததில் எங்கள் அப்பா மேலே, எங்கள் அம்மா மேலே, எங்கள் அண்ணன் மேலே, எங்கள் மாமா மேலே எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீ எங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இங்கே நடந்த இந்த சம்பவத்தையே சொல்லாமல் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக திருச்சியில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அங்கே ஒரு எஃப்ஐஆரை போடுறது, போலீஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி. சரி, இந்த 2 எஃப்ஐஆர் எடுத்துகிட்டு போகும்போது நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, ஏம்மா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வீடு புந்து அடிச்சிருக்கீங்களேம்மா கணவன் வீட்டில், அப்புறம் எப்படிம்மா அதுக்கப்புறம் அதையே நீ புகாரில் சொல்லலை, அப்போ உன்னோட இன்டென்ஷனே தவறாக இருக்கிறது. சரி அது இருக்கட்டும், கணவர் வீடை போய் அடிச்சிட்டீங்க, அங்கே ஒரு எஃப்ஐஆர் உங்கள் அப்பா மேலே போட்டாங்க, அப்போ நீ ஒரு எஃப்ஐஆர் இங்கே போட்ட, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக நீ எதுக்குமா எம்சி போடுற, டிவி போடுற, எல்லாத்தையுமே சப்சிக்வெண்ட்டாக ஒன்று போடும் பொழுது அது ப்ரியர் டு தி இன்சிடென்ட் ஆஃப் ஹஸ்பண்ட் வீட்டு உள்ளே பூந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி வரையும் மானே தேனே பொன்மானேன்னு லெட்டர் எழுதியிருக்க, லவ் லெட்டர் கொடுத்துருக்க, அதுக்கு முன்னா நாள் வரையும் வாட்ஸ்அப் சேட் இருக்குது. ஆனால் நீ கணவர் வீட்டுக்குள்ளே மனைவியோட சொந்தக்காரங்க போய் அடிச்சுட்டு வந்துட்ட பிறகு எம்சி பெட்டிஷன் தானா நம்பர் ஆகுது, டிவி பெட்டிஷன் தானா நம்பர் ஆகுது, 498 எஃப்ஐஆர் தானா நம்பர் ஆகுது, டவுரி ப்ரொவிஷன் ஆக்ட் பில் ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது, கலெக்டர் ஆஃபீஸில் வந்து புகார் கொடுக்கப்படுது. அப்படின்னும் பொழுது இது அந்த குடும்பத்தை, வயதானவர்களை அவங்கள பிரேக் பண்ணி அவங்கள உடைச்சி ஒரு மென்டல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. மென்டல் டார்ச்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அதை நீதிமன்றங்கள் கண்டுபிடிக்கணும் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த அட்டுல் சுபாஷ் வழக்கை மையமாக வச்சுக்கிட்டு ஸோ பெண்கள் அவங்களுக்கு சாதகமான சில வழக்குகளை கையில் வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை, அதாவது மிகப்பெரிய ஒரு குற்றங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நீதிமன்றம் கண்காணிக்கணும், அதற்கு ஒரு தீர்வு சொல்லணும். உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார்லஸ் சார். நன்றி சார்.